இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகி சேல்ஸ்க்கு வந்து 2 நாள்ல அமேசான்ல ஸ்டாக்கே இல்ல. அப்படி என்ன ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord 6 தான். லாஸ்ட் வீடியோல நீங்க இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போனை வாங்கி ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத டீடைலா கிளியரா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். எப்படியும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன், நீங்களும் பண்ண போறது இல்ல. வாங்க நம்ம டைரக்டா கண்டென்ட்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போனோட பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்றத குயிக்கா பாத்திரலாம். பாக்ஸை ஓபன் பண்ணோடனே நம்மளோட இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ நம்ம வாங்கியிருக்க கலர் பாத்தீங்க அப்படின்னா மின்ட் கிரீன் கலர். இதே மாதிரி இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பிளாக், அதுக்கப்புறம் சில்வர் கலர். ஸோ சில்வர் கலர்ல மட்டும் ஹாலோகிராஃபிக் எட்ஜஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடி இந்த டிசைன் பத்தின ஹைப் நிறையவே இருந்துச்சு. பட் ரியலா பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பட் நம்ம வச்சிருக்க கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. அடுத்த பாக்ஸ்குள்ள இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட கலருமே போனோட கலரோட மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு அண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் புக்லெட்ஸ் இருக்கு. 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் இருக்கு. சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் OnePlusனாலே ஒரு காலத்துல யூனிக்கான டிசைன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த OnePlus Nord 6ஓட டிசைன் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த பட்ஜெட்ல லான்ச் பண்ற ஒரே மாதிரியான யூஸ்வல் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடியூல்லாம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அண்ட் எந்த பேட்டர்னுமே இல்லாம ஒரு பிளெயினான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்ட் கட்டிங்காக இவங்க ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் தான் ரியர் சைட்ல கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்கு எப்பவுமே OnePlus வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பட்ஜெட்ல இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஏதோ புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்ட்டு செராமிக் கார்ட் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. நாங்களுமே எந்த ஸ்மார்ட் போன்ஸையும் டிராப் டெஸ்டோ ஸ்கிராச் டெஸ்டோ வந்து நாங்க பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம வாங்குற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நம்ம ஓனா பை பண்ணி தான் வாங்கி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரியல் கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கும். எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் சேலுமே பண்ணிடுவோம். எங்க டெலிகிராம் பேஜ்லயுமே நம்ம ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எங்க டெலிகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு. இதோட சைஸ் வந்து 6.78 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் உள்ள LTPS AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் வருது. இதுல வந்து HDR சப்போர்ட் யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ வீடியோட கிளாரிட்டி சூப்பராகவே இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லா பூஸ்ட் அப் பண்ணி வந்து காட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம இருக்கு. ஏன்னா இதுல வந்து 3600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸ் HBMம் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேயோட பெசல்ஸ் எல்லாமே தின்னாதான் இருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து பாக்குறதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதுல வந்து Aqua 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல வெட் ஹேண்ட்ஸோடையும் வந்து எந்த ஹேசல் இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே ஓவராலா இந்த OnePlus Nord 6ல சூப்பராகவே இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல பெஸ்டா இருக்க விஷயமே இதோட ப்ராசஸர் தான். ஏன்னா அதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். அண்ட் Antutu ஸ்கோரிங்குமே வந்து 2.3 மில்லியன் வரைக்கும் நமக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு நல்லாவே இருக்கு. ஈவன் கேமிங்க்கு இந்த ப்ராசஸர்ல 2 சிப்பை வந்து ஹார்ட்வேர் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டச் ரிஃப்ளெக்ஸ் சிப். ஸோ இதுல வந்து 3000 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இதனால என்ன யூசேஜ் அப்படின்னா நம்ம கேமிங்லாம் விளையாடும் போது ஏதாவது ஷூட்டிங் எய்மிங் பண்ணும்போது இதோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா குயிக்காக இருக்கு. அண்ட் செகண்டா G2 வைஃபை சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது பிஜிலேயோ இல்ல கிரௌடட் ஏரியால இருக்கும்போது ஒரு வைஃபைல நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லாம ஸ்டேபிளாவே கேம் பிளே எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணல, ஏன்னா நம்ம வீட்டில் தான் வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் BGMI கேம் எல்லாமே 165 FPS சப்போர்ட்டோட இருக்கு. நம்ம நார்மலா கேம் விளையாடும் போது 120 FPS வரைக்கும் நம்மளால புஷ் பண்ணி விளையாட முடியும். இந்த OP கேமிங் கோர்ல ப்ரோ கேமர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் 165
65 FPS சப்போர்ட் வரைக்கும் நம்மளால புஷ் பண்ணி விளையாட முடியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கேம் பிளே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஷூட்டிங், எய்மிங் எல்லாமே வந்து ஃபாஸ்டான ரெஸ்பான்ஸா இருக்கு. 1 hour வரைக்கும் நம்ம கண்டினியூஸா கேம் விளையாண்டப்பயுமே எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்பும் லேகும் இல்லாம தான் நம்மளோட கேம் பிளே ஸ்மூத்தா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 33,147 mm² ஒரு கிராஃபைன் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்கனால எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே வந்து தெரியல. ஓவராலா இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போன் வந்து கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும். அண்ட் இதுல வந்து LPDDR5X RAM UFS 4.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதுல ஆக்சிஜன் OS 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ அனிமேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. ஆனா ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய கொடுத்திருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். இதுல 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டே இதோட பேட்டரி தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் போன்ல 9000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை நீங்க 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 60 மினிட்ஸ்லேயே உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் போனை நீங்க எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இதோட SOT டைம் வந்து 10 hours வரைக்கும் சஸ்டைனபிளா இருக்கு. ஸோ ஓவராலா பேட்டரியும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாமே பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இந்த கேமரால தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா ரியர் சைட்ல வந்து 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 600 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான இந்த OnePlus Nord 5ல வந்து LYT 700 சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஏன் இந்த வாட்டி டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் செகண்டரியா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியர் இமேஜஸ்லாம் பாருங்க, கலர்ஸ் எல்லாமே நல்லா பூஸ்டப் பண்ணி தான் கொடுக்குது. பட் வந்து ஜூம் பண்ணும்போது பிக்சல்ஸ் கொஞ்சம் உடையுது. ஸோ போட்டோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இதோட போர்ட்ரேட் ஷாட்ஸ், அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் பாருங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் லாஸ்ட் டைம் OnePlus Nord 5ல கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் டவுன் கிரேட் பண்ணி 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பெக் வைஸ் தான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து சிமிலரா தான் இருக்கு. செல்ஃபி கேமராலையும் கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணி காட்டுது. இந்த பின்னாடி இருக்க அந்த கிரீனரி இமேஜஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்லாவே பூஸ்டப் ஆகி இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டியுமே எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல வந்து 4K 60 FPSல நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 4K 30 FPSல நம்மளால வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம கேமரா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல டியூரபிலிட்டிக்கு IP69K ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கிரேடட் ஸ்டாண்டர்ட் வந்து 810H வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ஆவரேஜா தான் இருக்கு. இதுல வந்து 300% வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இன்க்ரீஸ் பண்ணி கேட்கும் போது கிளாரிட்டி வந்து நல்லா இல்ல, ரொம்ப இறைச்சலா இருக்கு. ஸோ 100%ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஓரளவு ஓகேயா இருக்கு. ஸோ வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்ஷனுமே குயிக்கா இருக்கு. அது போக இதுல வந்து 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 6 இருக்கு, அதுக்கப்புறம் NFC, IR பிளாஸ்டர் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல வந்து NFC சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ, பவர் பட்டன் இருக்கு. கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, USB Type-C 2.0 தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இருக்கு, சிம் ட்ரே இருக்கு. ஸோ இதில் வந்து 2 சிம்ஸ் நம்மளால போட்டுக்க முடியும். அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த OnePlus 15ல இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ப்ளஸ் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் கீயை வந்து நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கப்புறம் கேமராவை கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு OG OnePlus ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அலர்ட் ஸ்லைடரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து OnePlusலேருந்து லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலி இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியன்ட் 8+256GB வேரியன்ட் இதோட பிரைஸ் வந்து 39,000க்கு சேல்ஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு வேரியன்ட் 12+256GB வேரியன்ட் அதோட பிரைஸ் வந்து 42,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அமேசான்ல ஸ்டாக் இல்ல.
இந்த ஸ்மார்ட் போனுமே வந்து நம்ம செல் தான் பண்ண போறோம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இதோட ஃபைனல் வேர்டிட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல பேட்டரி 9000 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராசஸரும் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்க்கு வேற லெவல் ஆப்டிமைசேஷனோட கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் வந்து சின்னதா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. மித்தபடி இந்த OnePlus Nord 6 ஸ்மார்ட் போன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இந்த செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க இந்த ஸ்மார்ட் போனை வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. ரியல் கண்டென்ட் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை சப்போர்ட் பண்ற விதமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.